இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மக்கள் பங்கேற்பு என்ற கருத்து பலமுறை பேசப்பட்டாலும் அது பெரும்பாலும் தேர்தல் காலங்களில் மட்டுமே உயிர்ப்புடன் காணப்பட்டது. வாக்கு சீட்டின் மூலம் மக்கள் கருத்து தெரிவித்து அதன் பின்னர் ஆட்சி மேல்மட்டங்களில் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமூக சக்தி தேசிய வறுமை ஒழிப்பு மக்கள் இயக்கம் அந்த பழைய எல்லைகளை தாண்டி மக்களை நேரடியாக ஆட்சியில் இணைக்கும் புதிய முயற்சியாக உருவெடுத்துள்ளது. இது ஒரு சாதாரண அரசாங்க திட்டமல்ல. கிராமங்களை மையமாக கொண்ட ஜனநாயக வளர்ச்சி மாதிரியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. முன்னர் வளர்ச்சி திட்டங்கள் கீழ்மட்ட வளர்ச்சி என அழைக்கப்பட்டாலும் முடிவுகள் பெரும்பாலும் கொழும்பிலேயே எடுக்கப்பட்டன. மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. இந்த நிலையை மாற்றி மக்களின் தேவைகள் மக்களிடமிருந்தே தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை இந்த இயக்கம் முன்வைக்கிறது. மக்கள் நேய ஆட்சியை முன்னிறுத்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய முயற்சியாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. தேர்தல்களில் மட்டுமே மக்கள் கருத்து கேட்கும் அரசியல் முறை போதுமானதல்ல. மக்களின் குரல் நாள்தோறும் ஆட்சியில் ஒலிக்க வேண்டும் என்பதே இதன் அடிப்படை எண்ணம். இந்த இயக்கம் வறுமையை வருமான குறைபாடாக மட்டும் பார்க்கவில்லை. பாதுகாப்பான வீடு இல்லாத குடும்பம், சந்தை வாய்ப்பு இல்லாத விவசாயி, போஷாக்கு குறைவான குழந்தை, இவை அனைத்தும் வறுமையின் பல முகங்களாக கருதப்படுகின்றன. அதனால்தான் இந்த திட்டம் சமூக சூழல், உணவு பாதுகாப்பு, சேவைகள் அணுகல், மனிதவள மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி பொருளாதாரம் ஆகிய 6 துறைகள் மூலம் செயல்படுகிறது. இந்த முயற்சியின் மிக முக்கிய அம்சம் சேவைகள் வழங்குவது மட்டுமல்ல, மக்களுக்கு பங்கேற்பு அதிகாரத்தை வழங்குவதாகும். கிராம சேவகர் பிரிவு மட்டத்தில் சமூக அபிவிருத்தி கவுன்சில்கள் அமைக்கப்படுகின்றன. இவை உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு மாற்றாக உருவாக்கப்படவில்லை. இவை வரி வசூலிக்காது, நிதி அதிகாரம் கொண்டிருக்காது. மாறாக கிராமங்களின் உண்மையான தேவைகளை பதிவு செய்யும் மக்கள் மேடையாக செயல்படுகின்றன. எந்த குடும்பங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன, எந்த தேவைகள் அவசரமானவை, அரசாங்கத்தின் சேவைகள் மக்களை அடைகிறதா என்பதை கண்டறியும் தகவல் ஒருங்கிணைந்த தகவல் அமைப்பின் மூலம் மாவட்டம் மற்றும் தேசிய மட்டத்திற்கு அனுப்பப்படுகின்றன. இதன் மூலம் அரசியல் ஊகங்கள் அல்ல, ஆதாரபூர்வமான தகவல்களின் அடிப்படையில் வளர்ச்சி முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. சில தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இந்த திட்டம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என விமர்சித்தாலும் உண்மையில் இது ஜனநாயகத்தை குறைப்பதல்ல, அதனை விரிவுபடுத்துகிறது. மக்களின் நேரடி பங்கேற்பு அதிகரிக்கும் போது ஜனநாயகம் பலவீனப்படாது, மாறாக அது வலுவடைகிறது. மக்கள் செயலில் பங்கேற்கும் போது ஊழல் குறைகிறது, உண்மையான தேவைகள் முன்னுரிமை பெறுகின்றன, புறக்கணிக்கப்பட்ட மக்களின் குரல் கேட்கப்படுகிறது, கிராம ஜனநாயகம் வலுவடைகிறது. பிரஜாசக்தி, சமூக சக்தி என்பது ஒரு அரசாங்கத்தின் திட்டம் மட்டுமல்ல, மக்களே தங்கள் வாழ்க்கையை தாங்களே கட்டியெழுப்பும் புதிய ஜனநாயக கலாசாரத்தின் தொடக்கம். இது இலங்கையில் மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஜனநாயகத்தின் புதிய அத்தியாயமாகும். மக்களுடன் சேர்ந்து ஆட்சி செய்வதே உண்மையான ஜனநாயகம் என்பதை நினைவூட்டும் ஒரு புதிய பாதை. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். மக்கள் வளமானால்தான் நாடு வளரும், நாடு வளமானால்தான் ஆட்சி உயர்வு பெறும்.